ஆபிரகாமை விடுபானர். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு எங்கேயாவது போ. இப்படி சொல்லல, நான் காட்டுவேன், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போனார். அப்போ ஆண்டவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்தார். உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்பா, அப்படி இல்லை. நான் உன்னை விட சொல்றது காரணம்னா நான் காண்பிக்க வேண்டிய ஒரு எல்லை உனக்கு இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டு நம்மளை சில விட சொல்லுவார். அதை விட்டா நீங்க அடுத்த எல்லைக்கு போவீங்க. அதையே பிடிச்சிட்டு உட்கார்ந்தா அங்கே தான் இருப்பீங்க. சில நேரத்தில் விடும்போதான் கர்த்தர் காட்டுறார். நம்மளை சில விஷயங்கள்லாம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்கும். அந்த விஷயம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்க வரைக்கும் கர்த்தர் காட்டுறது நமக்கு புரியாது, அல்லது கர்த்தர் காட்டாம கூட இருப்பார். ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும், எதப்பா விடணும், எங்கிருந்து நான் நகரணும், எங்கிருந்து எழும்பணும், எங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க புறப்பட வேண்டிய இடத்தையும் சொல்லுவாரு, நீங்க போக வேண்டிய இடத்தையும் சொல்லுவார். சிலதெல்லாம் நீங்க துணிச்சல சில ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க, பட் அடுத்து எங்க கால் வைக்கிறதுன்னு தெரியல, அது அப்படி விட மாட்டார். அடுத்து நீங்க எங்க வைக்கணும்ன்றது அவரே உங்களுக்கு காட்டுவார். கொர்நேலி வீட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் தான் பேதுருக்கு காண்பித்தார். பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் இருந்த பொழுது நல்ல சபை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது புறப்பட்டு வனாந்திர மார்க்கமாக நீ போக வேண்டும் என்று கர்த்தர் தான் பிலிப்புவுக்கு காண்பித்தார். இது மாதிரி உங்களுக்கு தேவன் நீங்கள் எந்த மார்க்கமாய் எந்த இடத்திற்கு எங்கே எப்பொழுது போக வேண்டும் என்பதை தெளிவாய் காண்பித்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார்.